வணக்கம். வேந்தரின் இளங்கதிர்காலை செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். சீன அதிபருடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை. இன்று தொடங்கும் G20 மாநாட்டில் பங்கேற்கிறார். இன்று காஷ்மீர் செல்கிறது அனைத்து கட்சி குழு. பேச்சுவார்த்தையில் பங்கேற்க பிரிவினைவாத அமைப்புகளுக்கும் மெஹபூபா அழைப்பு. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை. குடிநீர் வழங்கும் ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. அன்னை தெரேசாவுக்கு புனிதர் பட்டம் போப் பிரான்சிஸ் இன்று வழங்குகிறார். வியட்நாம், சீனா ஆகிய நாடுகளுக்கு 4 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி தனது வியட்நாம் பயணத்தை முடித்துக் கொண்டு சீனா சென்றடைந்தார். அங்கு இன்றும் நாளையும் நடைபெற உள்ள G20 மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார். வியட்நாமில் தனது 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி சீனா சென்றடைந்தார். சீனாவின் ஹாங்ஸோ விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சீனாவில் இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெறும் G20 மாநாட்டில் மோடி பங்கேற்கிறார். தீவிரவாதிகளுக்கு நிதி உதவி செல்வதை தடுப்பது, வரி ஏய்ப்பை தடுப்பது, தடையில்லா வர்த்தகம் உள்ளிட்ட அம்சங்கள் பற்றி மாநாட்டில் மோடி உரையாற்றுகிறார். முன்னதாக சீன அதிபர் Xi Jinpingஐ பிரதமர் மோடி சந்தித்து அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையில் இருதரப்பு உறவு, அணுசக்தி விநியோக அமைப்பில் இந்தியா இணைவது உள்ளிட்ட பிரச்சினைகள் இடம்பெற்றன. பேச்சுவார்த்தையின் பொழுது இரு நாட்டு குழுவினரும் உடனிருந்தனர். சீனாவின் ஹாங்ஸூ நகரில் G20 2 நாள் உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. இதில் பங்கேற்க உலக தலைவர்கள் வருகை தந்துள்ளனர். சீன நகரமான ஹாங்ஸூவில் இன்றும் நாளையும் G20 நாடுகளின் உச்சி மாநாடு நடைபெற உள்ளது. அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா, ஜெர்மன் பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல், பிரிட்டன் பிரதமர் தெரேசா மே உள்பட உலக தலைவர்கள் பலர் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். உச்சி மாநாடு இன்று தொடங்க உள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், இத்தாலி நாட்டு பிரதமர் மேத்யூ ரென்சி உள்பட பலர் ஹாங்ஸூ நகருக்கு வருகை தந்துள்ளனர். காஷ்மீரில் நிலவும் அசாதாரண சூழலுக்கு தீர்வு காணும் வகையில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான அனைத்து கட்சி குழு இன்று அம்மாநிலத்திற்கு செல்ல உள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் இயக்கத்தை சேர்ந்த தீவிரவாதி பர்கான் வாணியை ஜூலை 8ஆம் தேதி பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வன்முறை சம்பவத்தில் 70க்கும் அதிகமானோர் பலியானார்கள். 6000த்திற்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். அங்கு நிலவும் அசாதாரண சூழலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் 28 பேர் கொண்ட அனைத்து கட்சி குழு இன்று காஷ்மீர் மாநிலத்திற்கு செல்கிறது. மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி, குலாம் நபி ஆசாத், அம்பிகா சோனி, சீதாராம் யெச்சூரி, டி ராஜா, ராம்விலாஸ் பாஸ்வான், வேணுகோபால், திருச்சி சிவா உள்ளிட்டோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். அங்கு மீண்டும் இயல்பு நிலை திரும்பும் வகையில் பல்வேறு குழுக்களின் பிரதிநிதிகளுடன் குழு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. இதனிடையே காஷ்மீரில் நடைபெற உள்ள அனைத்து கட்சி குழுவினர் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க ஹூரியத் மாநாடு அமைப்பு உள்ளிட்ட பிரிவினைவாத அமைப்பினருக்கும் மாநில முதல்வர் மெஹபூபா முஃப்தி அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரிவினைவாத அமைப்புகளின் தலைவர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நமது மாநிலத்தின் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள அனைத்து கட்சி குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்த முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள ரயில் நிலையங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தில் அதிநவீன கார் நிறுத்த வசதி, தானியங்கி படிக்கட்டுகள், பயணிகள் குளிர்சாதன தங்கும் விடுதி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு அமைச்சர் சுரேஷ் பிரபு அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய அவர், தமிழக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கோயம்புத்தூர் பெங்களூரு இடையேயான ரயில் சேவை தீபாவளிக்கு முன்பிருந்தே இயக்கப்படும் என்று தெரிவித்தார். We want to increase the capacity of implementation in Tamil Nadu significantly. There can be a joint venture which will state government and central government. Then we can actually take up more projects in Tamil Nadu. That we'll start this intercity from Bangalore to Coimbatore before beginning of Diwali. As soon as available, we'll also start Shatabdi between Coimbatore and the city of Bangalore very soon.
உத்தரப்பிரதேசத்திலிருந்து தில்லிக்கு 2500 கிலோமீட்டர் தொலைவுக்கு மகா யாத்திரை மேற்கொள்ளப் போவதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் தேவ்ரியாவிலிருந்து வரும் 6ஆம் தேதி முதல் மகா யாத்திரை தொடங்க உள்ளதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். வழியில் விவசாயிகளையும் பொதுமக்களையும் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிய போவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மகா யாத்திரையின் பொழுது மாநிலத்தின் அனைத்து தொகுதிகளுக்கும் செல்ல அவர் திட்டமிட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அண்மையில் உத்தரப்பிரதேசத்தில் சாலை வழி பிரச்சாரம் மேற்கொண்டார். அதற்கு கிடைத்த வரவேற்பை அடுத்து ராகுல் காந்தி மகா யாத்திரையை அறிவித்திருப்பதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அன்னை தெரேசாவுக்கு வாட்டிகனில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் இன்று நடைபெறும் விழாவில் புனிதர் பட்டம் வழங்கப்பட உள்ளது. போப் பிரான்சிஸ் அன்னை தெரேசாவுக்கு புனிதர் பட்டத்தை வழங்குகிறார். அன்பு, கருணை, மனிதநேயம் என்ற வார்த்தைகளுக்கு இலக்கணமாக வாழ்ந்து மறைந்தவர் அன்னை தெரேசா. அல்பேனியாவில் பிறந்து இளம் வயதிலேயே சமூக சேவையில் ஈடுபட்டு இந்தியாவிற்கு வந்து நிரந்தரமாக தங்கினார். கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு ஏழை, எளியோர், திக்கற்றோர், தொழு நோயாளிகள், பிச்சைக்காரர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் 47 ஆண்டுகளுக்கும் மேலாக சேவை செய்து மறைந்தவர் அன்னை தெரேசா. அன்னை தெரேசாவின் அற்புதங்களை அங்கீகரிக்கும் விதமாக வாட்டிகனில் நடைபெறும் விழாவில் அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட உள்ளது. இந்திய நேரப்படி இன்று பகல் 2 மணியளவில் நடைபெறும் விழாவில் போப் பிரான்சிஸ் இதனை வழங்குகிறார். இதனையொட்டி வாட்டிகனில் பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். வாட்டிகன் நகரமே திருவிழா கோலம் பூண்டுள்ளது. இந்த விழாவில் இந்திய அரசு சார்பில் கலந்து கொள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையில் 12 பேர் கொண்ட குழு பங்கேற்கிறது. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோரும் அன்னை தெரேசாவுக்கு புனிதர் பட்டம் வழங்கும் விழாவில் பங்கேற்க உள்ளனர். இது தவிர மிஷனரி ஆஃப் சேரிட்டிஸ் அமைப்பின் தலைவர் சகோதரி பிரேமா உள்பட 50க்கும் மேற்பட்ட கன்னியாஸ்திரிகளும் 45க்கும் மேற்பட்ட பேராயர்களும் புனிதர் பட்டம் வழங்கும் விழாவில் கலந்து கொள்ள உள்ளனர். We are so happy that she is canonized. We have many experience that mother was so simple in all her dealings, and she dealt with us as a real mother. She did not deal with us as a superior general or foundress or somebody, a great lady or great person. அன்னை தெரேசாவுக்கு இன்று புனிதர் பட்டம் வழங்கப்படுவதை ஒட்டி அவர் கொல்கத்தாவில் நெடுநாள் தங்கியிருந்து சேவை புரிந்த லாரெட் பள்ளி சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அலுவலகத்தில் அன்னை தெரேசா தொடர்பான புத்தகங்கள் விற்பனை வேகமாக நடைபெற்று வருகிறது. அன்னை தெரேசாவுக்கு புனிதர் பட்டம் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரி உள்ளிட்ட பகுதிகளில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. திரளான கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனையிலும் ஈடுபட்டனர். சென்னையில் கடந்த 2 நாட்களாக அவ்வப்பொழுது மழை பெய்து வருகிறது. இதனால் குடிநீர் ஏரிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சென்னையில் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் கடந்த 1 வார காலமாக மேகமூட்டமாக காணப்பட்டது. அவ்வப்பொழுது மழையும் பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த வியாழக்கிழமை இரவு 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. வெள்ளிக்கிழமையும் ஆங்காங்கே மழை பெய்தது. நேற்று மாலை சென்னையின் கோடம்பாக்கம், எழும்பூர், கோயம்பேடு, கிண்டி, மதுரவாயல், அண்ணா சாலை, சென்ட்ரல், அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. பலத்த மழை காரணமாக சாலைகளில் மழை நீர் தேங்கியது. இதனால் வாகனங்கள் மெதுவாக சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அண்ணா சாலையில் சில இடங்களில் மழை நீர் தேங்கியதால் வாகனங்கள் சுற்றுப்பாதையில் மாற்றி அனுப்பப்பட்டன. நாளை விநாயகர் சதுர்த்தி என்பதால் சொந்த ஊர்களுக்கு செல்வோர் கிண்டி, கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நீர்மட்டம் நிரம்பி வருகிறது. இதனிடையே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்கு ஒருமித்த கருத்து வேண்டும். பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் வளர்ச்சிக்கு ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் ஒருமித்த சிந்தனையோடு செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பரமன்விளையில் கட்டப்பட்டுள்ள மேல்நிலை குடிநீர் தொட்டியை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களுடன் பேசுகையில் தமிழகத்திற்கு சொந்தமான நீரை கர்நாடகம், கேரளம், ஆந்திரம் உள்ளிட்ட மாநிலங்கள் தடுத்து வருவது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தார். ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்களும் எதிர்த்தரப்பைச் சேர்ந்தவர்களும் இணைந்து ஒத்த சிந்தனையோடு முழுமையாக செயல்பட முடியாவிட்டாலும் கூட ஓரளவு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து தீர்வு காணக்கூடிய வகையில் எதிர்காலத்திலாவது அவர்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்திற்கு கர்நாடகம் தண்ணீர் தர குடியரசுத் தலைவர் 263வது பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாய சங்கங்கள் கூட்டமைப்பின் தலைவர் சே. நல்லசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுடன் பேசிய நல்லசாமி, தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடகத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியதை வரவேற்றார். கர்நாடகம் தீர்ப்புப்படி 50 TMC தண்ணீரை விட மறுக்கின்றது. குடியரசுத் தலைவருக்கும் 263வது பிரிவின் கீழ் இந்த அதிகாரம் இழுக்கின்றது. குடியரசுத் தலைவர் ஒரு குழுவை நியமிக்க சொல்லி ஆணையிடக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. தக்க தீர்வு உடனடியாக காண வேண்டும் என்ற வேண்டுகோளை கூட்டமைப்பு வைக்கின்றது. ராமநாதபுரம் அருகே காவல்துறை டிஎஸ்பி வாகனம் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் படுகாயமுற்றார். காயமடைந்தவரை காவலர்கள் காப்பாற்றாமல் சென்றதை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் தங்கச்சிமடம் என்ற இடத்தில் ராமேஸ்வரம் காவல்துறை டிஎஸ்பி முத்துராமலிங்கத்தின் வாகனம் சாலையில் சென்றவர் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமுற்ற டார்வின் என்பவருக்கு முதலுதவி சிகிச்சை கூட அளிக்காமல் காவலர்கள் சென்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் விபத்து ஏற்படுத்திய ஓட்டுநர் கனியை கைது செய்ய கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சீப் அங்கிருந்து வந்துச்சு, பைக் இங்கிருந்து போச்சு. ஆக்சிடென்ட் டம்முன்னு சவுண்டு ஒன்று கேட்டுச்சு. அதோட பண்டி கீழே தஞ்சு பையன் அடிபட்டு காலையெல்லாம் இதில் இதாகி ரொம்ப ஃபேமஸாக கிடந்தாப்புல. அந்த போலீஸ் அதிகாரி வண்டி விட்டு இறங்கி பார்த்துட்டு வண்டி கூட என்னன்னு பார்க்கறதுக்கு அவங்களாட்ட வண்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பூசைக்கு வந்தாலும் என்னடா கூட்டங்கள் கூடுது, அதோட போக்குவரத்து மறியல் பண்ணுது. நாமக்கல்லில் ஆற்று நீரை வணிக ரீதியாக விற்பனை செய்வதை தடை செய்ய வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூர், பரமத்திவேலூர், ஜேடர்பாளையம் உள்ளிட்ட பகுதிகள் காவிரி நீர் பாயும் பகுதிகளாகும். இந்த நீரை நம்பி விவசாயிகள் நெல், வாழை, வெற்றிலை ஆகிய பயிர்களை பயிரிட்டு விவசாயம் செய்து வருகின்றனர். ஆற்றில் குறைவாக நீர்வரத்து இருக்கும் பொழுது விவசாயிகள் பலர் ஒன்றிணைந்து சங்கம் அமைத்து அதிக திறன் கொண்ட மின் மோட்டார்களை பயன்படுத்தி நீர் இறைத்து தொட்டிகளில் சேகரித்து பயன்படுத்திக் கொள்ள அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் ஒரு சில விவசாயிகள் இந்த திட்டத்தை தவறாக பயன்படுத்தி வருவதாகவும் அதை தடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நேரடியாக ஆற்றிலிருந்து தண்ணியை நேரடியாக எடுத்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பல அதிகாரிகளுக்கும் தகவல் பண்ணி எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரையிலும் இல்லைங்க. நாங்கள் விவசாயம் பண்ணுறதுனால எங்கள் வாய்க்காலை அடைச்சி தான் ஆற்றுல விடுறாங்க குடிநீருக்காக. இந்த அடைக்கிறதுனால அங்கே கொடிக்கால் விவசாயி ரொம்ப பாதிக்கிறான். இதை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுங்க. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் ஈரோடு மாவட்டத்தில் நடத்தப்பட்ட மாநில அளவிலான வினாடி வினா போட்டிகளில் வெற்றி பெற்றோருக்கு கேடயங்களும் பாராட்டுச் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. அறிவியல் பற்றிய ஆர்வத்தை மாணவரிடையே அதிகரிக்கும் வகையில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் ஈரோடு மாவட்டம் நத்தக்காடையூரில் வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டன. மாநில அளவில் 100க்கும் அதிகமான மாணவியர் பங்கேற்ற வினாடி வினா போட்டிகள் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் நடத்தப்பட்டன. தமிழ் வழியில் நடத்தப்பட்ட போட்டியில் திருநெல்வேலி மாவட்டம் முதலிடத்தையும் காஞ்சிபுரம் மாவட்டம் 2ஆம் இடத்தையும் பிடித்தன. ஆங்கில வழியில் நடத்தப்பட்ட போட்டியில் புதுக்கோட்டை மற்றும் திருப்பூர் மாவட்ட அணிகள் முதல் 2 இடங்களை வென்றன. வெற்றி பெற்ற அணியினருக்கு தமிழ்நாடு அறிவியல் இயக்க பொறுப்பாளர்கள் கேடயம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர்.
துளிர் வினாடி வினா போட்டியில் கலந்துக்கிட்டதில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வினாடி வினா போட்டியில் எங்களுக்கு தெரியாத அறிவியல் கொஷின்ஸ்க்குலாம் வந்து ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்ததுக்கு ஹாப்பியாக இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சயின்ஸை பற்றி நிறைய நூல்கள் இருக்குது, எல்லாம் துளிர் அந்த மாதிரி நிறைய புக்கு வருதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பாட நடத்தையிலையும் கவனிச்சுக்கிடணும். பொதுவாக அவங்க கொடுக்குற நூல்கள் எல்லா சயின்ஸ் பற்றின நூல் எல்லாமே படிச்சுக்கிடணும். இப்போ வந்து புதுசாக சயின்ஸ் வந்து கற்றுக்க ரொம்ப விருப்பமாக இருக்குது. இந்த போட்டி வந்ததுலேருந்து அடுத்து புதுசு சயின்ஸை நிறைய தெரிஞ்சுக்கணும் போல ஒரு விருப்பம் இருக்குது. வீட்டில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, வரைக்கும் தெரியாது சார். இங்கே வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது, தெரிஞ்ச ஒரு வியப்பாக இருக்குது. குழந்தைகள் மத்தியில் அறிவியல் திறமைகளை வளர்க்குறதுக்கும் அறிவியல் மனப்பான்மையை ஏற்படுத்துவதற்கும் குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய அறிவியல் திறமைகளை வெளிக்கொணர்வதற்காகவும் இந்த ப்ரோக்ராம் வந்து நடத்துகிறோம். விஞ்ஞானிகள் மீட் த சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் வந்து அந்த குழந்தைகளை வந்து இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு அறிவியல் ஆர்வத்தையும் வந்து இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நாங்கள் தூண்டுறோம். மதுரையை சேர்ந்த 10 வயது மாணவி மித்ராவும் அவருடைய சகோதரியும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆசிரியர் பயிற்றுனராக பணிபுரியும் தங்களின் தாயாரை மதுரைக்கு பணியிட மாறுதல் செய்து உதவுமாறு தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு மனு அனுப்பியுள்ளனர். மதுரை ஆரப்பாளையத்தை சேர்ந்தவர் கவிதா. இவருடைய கணவர் காவல்துறையில் பணிபுரிந்து வருகிறார். மதுரை மாவட்ட மேற்கு வள வட்டாரத்தில் ஆசிரியர் பயிற்றுனராக பணிபுரிந்து வந்த கவிதா கடந்த 2014ஆம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்ட திருத்தணி வட்டார வள மையத்திற்கு பணியிட மாறுதல் செய்யப்பட்டார். இவருடைய மகள்கள் மாணவி மித்ரா, அவருடைய சகோதரி ஷர்மிளா ஆகியோர் தங்கள் தாத்தா பாட்டியுடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தந்தை மற்றும் வயதான தாத்தா பாட்டியால் தங்களை சரிவர பராமரிக்க முடியாததால் தாயாருடன் இணைந்து வாழ அவரை மதுரை மாவட்டத்திற்கு பணியிட மாறுதல் செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்து முதல்வருக்கு அஞ்சல் மூலமாக மனு அனுப்பி வைத்தனர். எங்க அம்மா பேர் கவிதா. அவங்க வந்து SSA BRT ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க மதுரையில். 4 இயர்ஸ் முன்னாடி எங்கள் அம்மாவை சர்ப்ளஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க திருவள்ளூருக்கு. நாங்கள் எங்கள் அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் இப்போ வந்து எங்கள் பாட்டி தாத்தாவோட வீட்டில் அவங்களோட பராமரிப்பில் தான் இருக்கோம். இப்போ அவங்களால எங்களை பார்த்துக்க முடியல. எந்த ஒரு நல்ல விஷயம் வீட்டில் நடந்தாலும் எங்கள் அம்மா வந்து இருக்கிறதில்ல. டேடியை வந்து மம்மி வர நாள் தான் பார்க்க முடியுது, எப்பயாவது நாள் தான் வராங்க. அதனால் இந்த மனுவை முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நம்பி இந்த மனுவை கருணை மனுவை அனுப்புகிறோம். மதுரைக்கு வரலைனாலும் பரவாயில்ல, எங்கேயாவது பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் வந்துடுவாங்கன்னு நம்பி அனுப்புகிறோம். ஓணம் திருநாள் தொடக்கத்தையொட்டி ஈரோட்டில் கேரள பெண்கள் அத்தப்பூ கோலம் அமைத்து மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் வகையில் நடனமாடி மகிழ்ந்தனர். கேரள மக்களின் முக்கிய திருநாளான ஓணம் நாடு முழுவதும் உள்ள கேரள மக்களால் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். இதன் ஒரு பகுதியாக ஓணம் திருநாளின் தொடக்க நாளான அத்தம் ஈரோடு கேரள சமாஜம் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 15 கிலோ எடை கொண்ட பல்வேறு பூக்களை கொண்டு 6 மணி நேரம் உருவாக்கப்பட்ட அத்தப்பூ கோலம் அமைத்து திருவிளக்கேற்றி வைத்து கேரள பெண்கள் பாரம்பரிய உடை அணிந்து சக்கரவர்த்தி மகாபலியை வரவேற்கும் வகையில் பாட்டு பாடி நடனமாடி மகிழ்ந்தனர். ஓணம் பண்டிகையை வரவேற்கிறதுக்காக ஈரோடில் உள்ள கேரள சமாஜம் வனிதகள் எல்லாரும் சேர்ந்து அத்தப்பூக்களம் போட்டு மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கிற தினம்தான் இது. நாங்கள் 10-15 கிலோ பூ வாங்கி எல்லா லேடிஸும் ஒரே மாதிரி உடை அணிஞ்சு இന്ന് ഇവിടെ கூடி அத்தத்தை கொண்டாடுகிறோம். இந்த அத்தம் நாளிலிருந்து 10 நாளாக கொண்டாடப்படுகிறது. திருவோணம் என்ற நட்சத்திரத்தில் தான் இது முடியுது. நாங்கள் வந்து மகாபலியை வரவேற்கிறோம். அதுக்காக தான் முதல்ல நாங்கள் இந்த அத்தத்தை செலிப்ரேட் பண்ணுறோம். நல்லா எல்லா பூக்கள் கலர்லாம் போட்டு எல்லாரும் சந்தோஷமாகவும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக இந்த ஓணம் கொண்டாடுறோம். பிரெக்சிட் முடிவுகளுக்கு தொடரும் எதிர்ப்பு. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஆதரவாக பேரணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவதற்காக நடத்தப்பட்ட பிரெக்சிட் வாக்கெடுப்பின் முடிவுகளுக்கு லண்டன் மக்களிடையே தொடர்ந்து கடும் எதிர்ப்பு நிலவி வருகிறது. இந்நிலையில் பிரெக்சிட் முடிவுகளுக்கு கண்டனம் தெரிவித்து லண்டனில் மாபெரும் பேரணி நடைபெற்றது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவதற்காக முடிவெடுப்பதற்கு பிரெக்சிட் எனப்படும் பொது வாக்கெடுப்பு கடந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி நடத்தப்பட்டது. இதில் 51.9% பேர் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகுவதற்கும் 48.1% பேர் நீடிப்பதற்கும் வாக்களித்தனர். மிக குறைவான வாக்கு சதவிகிதம் பதிவானதால் மறு வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும் என 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் கோரியதால் சர்ச்சை நீடித்து வருகிறது. இதனிடையே பிரெக்சிட் வாக்கெடுப்பில் ஐரோப்பிய யூனியனுக்கு பெரும் ஆதரவு அளித்த லண்டன் மக்கள் ஐரோப்பிய யூனியனில் பிரிட்டன் நீடிக்க வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். லண்டனில் நடைபெற்ற பிரெக்சிட் எதிர்ப்பு பேரணியில் ஏராளமானோர் ஐரோப்பிய ஒன்றிய கொடிகளை ஏந்தி வந்தனர். பிரெக்சிட்டுக்கு பிறகு லண்டனில் குற்றங்கள் அதிகரித்து விட்டதாகவும் மக்கள் அச்சத்தில் வாழ்ந்து வருவதாகவும் பேரணியில் பங்கேற்றவர்கள் குற்றம் சாட்டினர். ஊக்கமருந்து பிரச்சனையில் சிக்கிய ரஷ்ய வீரர்கள் பங்கேற்காததால் ரியோ பாரா ஒலிம்பிக் போட்டிகள் சிறப்பாக இல்லை என ரஷ்ய வீரர்கள் தெரிவித்துள்ளனர். ஊக்கமருந்து பிரச்சனையில் சிக்கியதால் ரஷ்யாவைச் சேர்ந்த பாரா ஒலிம்பிக் வீரர்கள் ஒலிம்பிக்கில் பங்கேற்க அனுமதிக்கப்படவில்லை. தடை செய்யப்பட்ட ரஷ்ய பாரா ஒலிம்பிக் வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக வரும் 7ஆம் தேதி மாஸ்கோவில் பாரா ஒலிம்பிக் விளையாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே மாஸ்கோவில் நடைபெறவுள்ள பாரா ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் ரஷ்ய வீரர்கள் கொண்ட முன்னோட்ட படத்தை ரஷ்யாவின் விளையாட்டுத்துறை வெளியிட்டுள்ளது. இதில் ரஷ்யாவின் பாரா ஒலிம்பிக் வீரர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். விறுவிறுப்பாக அமைந்துள்ள இந்த முன்னோட்ட படம் விளையாட்டு ரசிகர்களை மட்டுமல்ல பார்வையாளர்களையும் வெகுவாக கவரும் வகையில் அமைந்துள்ளது. Держись, Николь, и спину подержи. Ну, действительно. ஈரோடு மாவட்ட இறகுப்பந்து சங்கம் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான இறகுப்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. ஈரோட்டில் கடந்த மாதம் 29ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்த மாநில அளவிலான இறகு போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். 17 மற்றும் 19 வயதினருக்கான ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயங்களும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. ஜூனியர் சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் டோர்னமெண்ட்காக வந்திருந்தேன். அண்டர் 17 கேர்ள்ஸ் சிங்கிள்ஸ்லேயும் அண்டர் 17 கேர்ள்ஸ் டபுள்ஸ்லேயும் வின்னர் வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி நான் நிறைய மேட்ச் ஜெயிப்பேன். நேஷனல்ஸ் இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிப்பேன். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சீன அதிபருடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை. இன்று தொடங்கும் G20 மாநாட்டில் பங்கேற்கிறார். இன்று காஷ்மீர் செல்கிறது அனைத்து கட்சி குழு. பேச்சுவார்த்தையில் பங்கேற்க பிரிவினைவாத அமைப்புகளுக்கும் மெஹபூபா அழைப்பு. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை. குடிநீர் வழங்கும் ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. அன்னை தெரசாவுக்கு புனிதர் பட்டம் போப் பிரான்சிஸ் இன்று வழங்குகிறார். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.